நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 8வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 6வது பாசரத்திலிருந்து இந்த கோஷ்டியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களை எழுப்பு முகமாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசனங்களை அமைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அந்த 10 நாட்களிலுமே ஒவ்வொரு ஆழ்வார்களை எழுப்பி இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொண்டு அவர்களை முன்னிட்டு நாம் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பதை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சிறப்பு வாய்ந்த 4 வேதங்களையும் நமக்கு தமிழிலே ஆக்கி கொடுத்து நம்மை போன்ற சாமானிய நிலையில் இருக்கக்கூடியவர்களும் வேதத்தை சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வேதத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து வைணவத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நம்மாழ்வாரை முன்னிட்டு இன்றைய நோன்பை நாம் நோட்கிறோம். இன்றைய தினத்தில் எழுப்பக்கூடிய பெண் எப்படிப்பட்டவளாக இருந்தால், மிக்குள்ள பிள்ளைகளும் என்று சொன்னதுனாலே இந்த கோஷ்டியில் இருக்க 5 லட்சம் பெண்களும் வந்து எழுப்பக்கூடிய சிறப்பை பெற்றவள். ஏன் அந்த சிறப்பு அவளுக்கு என்றால், கோதுகலமுடைய பாவா என்று சொல்லுகிறார். கிருஷ்ணனிடத்திலே மிகவும் நெருக்கமாக அணுக்கமாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்ணனிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பெண்ணிடத்திலே சொன்னால் போதும், அது கண்ணனுக்கு போய் சேர்ந்துவிடும். அவர் இருக்கிற வீட்டின் பக்கத்திலே அடிக்கடி கண்ணன் வந்து போகிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி போகிற போது இந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு வந்து நலம் விசாரித்து விட்டு போகக்கூடிய சிறப்பை பெற்ற நிலையில இருக்கக்கூடிய பெண்ணைத்தான் இன்றைய தினத்தில் எழுப்புகிறார்கள். இந்த எழுப்பக்கூடிய நிலை இன்றைக்கு சொல்லுகிற போது இந்த பாஸ்திரம், கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய் என்கிற பாசனம். கடந்த 2 பாசரங்கள் மூலமாக விடிந்ததற்கு அடையாளமாக பறவைகளினுடைய ஒளியை சொன்னார்கள். புல்லும் சிலம்பினகான் என்று பறவைகள் எல்லாம் ஒளி எழுப்புகிறதுன்னு சொன்னாங்க. கீச்சு கீச் என்றென்று ஆனைச்சாத்தன் பறவை ஒளி எழுப்புகிறது என்ற அடையாளத்தை விடிந்ததற்காக சொன்னார்கள். இன்றைய பாசுரத்தில் அதை மாற்றி என்ன செய்கிறார்கள், நேரடியாகவே கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுக்க ஆரம்பித்து விட்டது என்று அதை அடையாளமாக சொல்லித்தான் இன்றைய பாசுரத்திலே இருக்கிறார். சரி, எல்லாருக்கும் விடுவி ஏற்பட்டால் தானே நல்லது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும், நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு விடியல் வேணும். சூரியன் உதிப்பது மாத்திரம் விடியல் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதும் ஒரு விடியல் தான். அப்படிப்பட்ட விடியல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் இங்கே கோஷ்டியாக கூடியிருக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனைகளை எம்பெருமான் ஆண்டாள் அருளினோடு தீர்த்து வைப்பார் என்று நம்பிக்கை. அப்படியானால் விடுவி ஏற்படுவது சந்தோஷம்தானே. இங்கே ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லுகிறார்னா, கீழ்வானம் வெள்ளென்று விடிய போகிறது, அதனாலே பெண்ணே அதற்கு முன்னே எழுந்து வா என்று கூப்பிடக்கூடிய நிலை இருக்கிறது. மாறுபட்டு சொல்லுகிறார். ஏன்னா சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சம்சாரிகள் ராத்திரி வேலையை விரும்புவார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம யார் யாரை கெடுக்கலாம், யார் யாருக்கு இடையூறு செய்யலாம் என்று சிந்திக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கு. ஏன்னா பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு ராத்திரியில் அந்த அமைதியாக உட்காரும்போது தான் பக்கத்து வீட்டில் மாடிக்கு மேலே மாடி கட்டுறானே, இவனுக்கு என்ன இடையூறு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஓடும். நேற்று வரைக்கும் 2 வீலரில் போனால் இன்றைக்கி காரில் போகிறானே, இதுக்கு என்ன காரணம், இவன் எப்படி இடையூறு பண்ணலாம்னு சிந்திக்கலாம். இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் அந்த ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த இரவிலே தான் நமக்கு ஏற்படும். அதற்கு மேலே தமோகுணத்தின் மிகுதியினாலே நன்றாக உறங்கக்கூடிய நிலையை அந்த ராத்திரி ஏற்படுத்தும். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ராத்திரியை விரும்ப மாட்டாங்க. இது வேணாம்,
பகல்லன்னா நம்ம சிந்தனையெல்லாம் நல்லா இருக்கு, 4 பேரை சந்திக்கிறோம், வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, இல்லை இந்த கோஷ்டி சம்பந்தமாக 4 பேரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பது என்பதனாலே இந்த சாதாரண சம்சாரிகள் என்ன செய்வார்கள்னா இருளை விரும்ப மாட்டார். விடிந்தால்தான் நம்முடைய காரியங்களை செய்ய முடியும், 4 செல்வங்களை ஈட்ட முடியும் என்கிற நிலை இருப்பதனாலே சம்சாரிகள், இந்த பாகவதர் அல்லாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா வேமா விடியணும், நம்ம கைங்கரியத்தை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் இங்கே இருளை விரும்புகிறார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, இந்த விடிந்து விட்டால் பசுக்கள் மேய்க்க போகணும், அதனால கண்ணன் பசுக்களுக்கு பின்னே சென்று விடுவார். விடிந்து விட்டால் ஆயர்களும் அந்த வேலையை செய்ய எழுந்து விடுவார்கள். இந்த இருளான நேரத்திலே தான் நம்மை கண்ணனோடு சேர அனுமதித்திருக்கிறார்கள். அதனால விடிய போகிற நேரம் வந்து விட்டது, இருள் விலகப் போகிறது பெண்ணே, அதனாலே நீ எழுந்து வர வேண்டும். இந்த நேரத்திலேயே இந்த ஆயர்கள் அனுமதித்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுதிலேயே நாம் கண்ணனை தரிசனம் செய்திட வேண்டும் என்று சொல்லும் முகமாகத்தான் இந்த பாசுரத்தை அமைத்து, கீழ்வானம் வெள்ளென்று விடிந்து விட போகிறது பெண்ணே, அதற்கு முன்னே நீ எழுந்து வர வேணும் என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார் என்று நமக்கு சொல்லுகிறார். கீழ்வானம் வெள்ளென்று எப்படின்னு சொல்றாங்க. அப்படி கீழ்வானம் வெளுத்தால் தானே நல்லது என்பதற்கு தான் இப்ப நம்ம காரணத்தை பார்த்தோம். அப்படி விழுத்து இருட்டு நீங்குவதற்கு முன்னே நீ வந்துவிட்டால் நாம் கண்ணனோடு அனுபவிக்கலாம், இந்த இருள் விலகிவிட்டால் கண்ணனை நாம் பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று முதல் வரியிலே கீழ்வானம் வெள்ளென்று சொன்னார். அப்ப உள்ள இருக்க பெண் சொல்றாங்க, கீழ்வானம் இன்னும் வெளுக்கவில்லை, வெளுப்பதற்குண்டான அடையாளமே இன்னும் ஏற்படலை, நீங்க இப்படி விடிந்து விட்டது என்று சொல்வது பொருத்தமாக இல்லை, அதனால இன்னும் அதிகாலை நேரம் வரவில்லை, அது வந்த பிறகு நான் வருகிறேன் என்று உள்ளே இருக்க பெண் பதில் கொடுக்கிறார். இல்லை, கீழ்வானம் வெளுக்க போகிறது, நம்ம நோன்பை நிறைவேற்றக்கூடிய காலம் இதுதான் என்று சொல்லுகிற போது அதற்கு அடையாளமாகத்தான் கீழ்வானம் வெள்ளென்றுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த உள்ள இருக்கிற அம்மா சொல்றாங்க, கீழ்வானம் இயற்கையாக வெளுக்கவில்லை, நீங்கள் விடிந்து விடுமோ எப்போது சூரியன் வெளியே வந்து விடுவானோ என்று நீங்கள் 5 லட்சம் பேரும் கிழக்கு முகமாக பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய முகத்திலே ஏற்கனவே தேஜஸ் வந்தாச்சு. இந்த திருப்பாவை நோன்பில் ஈடுபடுகிற போது எல்லாருடைய முகத்திலேயுமே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது, அதனாலே முகம் பிரகாசமாக இருக்கிறது. 5 லட்சம் சந்திரர்கள் இருக்கிறார்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்படி எல்லாத கோஷ்டில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோரும் விடிந்து விடுமோ அதற்கு முன்னே நாம் கண்ணனை சேவிக்க வேண்டும் என்று எல்லோரும் கிழக்கு திசையே பார்த்து நோக்குவதனாலே உங்கள் முகத்திலே இருக்கிற ஒளிபட்டு கிழக்கு வெளுத்தது போல உங்களுக்கு தெரிகிறது. அந்த வெளுமைதானே தவிர இயற்கையாக வெளுத்து விடுவதற்கான வெளிச்சம் இல்லை என்று சொல்கிறார். இல்லை, அதெல்லாம் நீ சமாதானம் சொல்ற, உண்மையிலேயே விடுவதற்கு உண்டான காலம் வந்துவிட்டது, பெண்ணே நீ எழுந்து வா, அப்போதான் நாம் கண்ணனை சேவிக்க முடியும் என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பெண் சொல்றா, நீங்க அதிகமாக கண்ணிலே பார்ப்பது வெண்மையான பொருள், பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்ற பொருள்களை அதை பார்த்துவிட்டு நீங்கள் கிழக்கு திசையை நோக்கும் போது அதுவும் உங்களுக்கு வெளுப்பாக தெரிகிறதே ஒழிய இது விடிந்ததற்கான அடையாளம் இல்லை என்று சொல்லுகிறார். வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்க என்று சொல்லுகிற போதுதான் அவங்க சொல்றாங்க, எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அடுத்த அடையாளத்தை சொல்றாங்க. என்ன அடையாளம் சொல்றாங்க? இங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் மேய்ப்பதற்கு உண்டான நேரம் வந்துவிட்டது என்று அறியும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆயர்பாடியில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டிலே உள்ள பசுக்களை எல்லாம் கலட்டி விடுவார்கள். அப்படி கலட்டி விடுகிற பசுக்கள் எல்லாம் என்ன செய்யும்னா, அந்த ஊர் ஓரத்தில் இருக்கிற வயல்வெளிகளிலே மேய்ந்து கொண்டு இருக்கு. அதற்குள்ளே இவங்க அந்த மேய்ச்சலுக்கு போறதுக்கு உண்டான விஷயத்துக்கெல்லாம் இந்த ஆயர்கள் தயாராகி அவர்கள் அங்கே ஊரை விட்டு வெளியே வருகிற போது அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டு போவார்கள். அந்த கானகத்திலே போய் பசுக்கள் மேய்வது பெருவீடு, இங்க ஊருக்கு ஓரத்திலே மேய்வது சிறுவீடு. நம்ம சிறுபிள்ளையா இருக்கும் போது பார்த்துருக்கிறோம். நம்ம ஊர்ல அது நடைமுறை பாஷையில சொல்லுவாங்க, ஊக்காளி மாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒருத்தர் இருப்பார், எல்லார் வீட்லேயும் பசு இருக்கும். அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு வீடாக பசுமாடெல்லாம் கழட்டி விட்டுக்கிட்டே போவார். அப்படி கலட்டி விடப்பட்ட பசுமாடுகளெல்லாம் தன்னை போல போய் அந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்ம கண்மாயின் அருகையிலே அது பாட்டுக்கு அந்த கரையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்.
எல்லா மாடுகளையும் அவுத்து விட்டு விட்டு கடைசியாக அந்த மேய்ப்பவர் என்ன செய்வார்னா எல்லா பசுக்களையும் ஒன்று சேர்த்து மலையடிவாரத்துக்கு போவார். இப்பெல்லாம் பசே இல்லை, எந்த வீட்லையும் பசுக்கள் வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இல்லை, பசுக்களை பராமரிக்கக்கூடிய நிலையும் நமக்கு இல்லை. அப்படி ஊருக்கு வெளியே மேய்வது சிறுவீடு. அப்படி சிறுவீடு மேய்வதற்கெல்லாக்காக இந்த பசுக்கள் எல்லாம் போகிறதே. இங்கே சொல்லும்போது எருமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எருமை என்று சொன்னாலும் பசுக்களையும் உள்ளடக்கியது தான். அப்படி எருமைகள் எல்லாம் போகிறதே, அது ஒரு அடையாளமாக உனக்கு தெரியவில்லையா என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த உள்ள இருக்கிறவங்க, அது உண்மையாக எருமை மாடுகள் போகவில்லை, உங்கள் முகவொளி பட்டு இந்த இருள் கலைந்து போவது போல ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த இருள் திரள் திரளாக போவது உங்களுக்கு எருமைகள் போவது போல தெரிகிறதே ஒழிய இது விடிந்ததற்கான அடையாளம் இல்லை என்று இங்கே சொல்லுகிறார். இப்ப இதுல ஒரு நுட்பமான செய்தியை சொல்றாங்க. ஆண்டாள் நாச்சியார் பிறந்தது பெரியாழ்வாருக்கு பிள்ளையாக. அவர் வளர்ப்பு எல்லாமே பிராமண குலத்தை சார்ந்ததான வளர்ப்பு. ஆனா இங்க என்ன சொல்லுகிறாரு, எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனகான். இந்த சிறுவீடு பெருவீடுங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? அந்த ஆயர் குலத்திலே பிறந்தவர்களுக்கு தான் தெரியும். ஊரோர மேய்வது சிறுவீடு, கானகத்துக்குள்ளே போய் மேய்வது பெருவீடுன்னு. அதை வேதம் படித்த ஆண்டாள் நாச்சியார் எப்படி இங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற போது, அவர் ஆயர்பாடியே, இந்த சிறுவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக பாவித்து இங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் ஆயர் பெண்களாக மாற்றியதனால அவரும் அந்த எண்ணத்துக்கு தயாராகிவிட்டார். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே ஆண்டாள் நாச்சியாருக்கு தெரிகிறது. ஏற்கனவே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் முழுமையாக ஆயர் பெண்ணாக ஆண்டாள் நாச்சியார் மாறிவிட்டார் என்று பார்த்தோம். இந்த சிறுவீடு என்று சொல்லுகிற போது முழுமையாக அதுக்கு தயாராகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய போறோம்னா நம்ம அதுக்கு தயாராகணும். ஒரு துளசிதாசருங்கிற ஒரு மகான், ராமாயணத்தை கூட எழுதினவர், என்ன பண்ணுவாரா, திருவாராதனை பண்ணுகிற போது எந்த சிந்தனையில இருக்கிறாரோ மனதை ஒருமுகப்படுத்தி பகவானுக்கு நாம் திருவாராதனை செய்கிறோம், இதை தவிர வேறு நினைவு நமக்கு வரக்கூடாது என்கிற நினைவோடு அவர் அங்கே பெருமாளுக்கு திருவாரணை செய்வாராம். அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் தனியாக இருக்கிறவர். அவர் அந்த சமையல் பாத்திரங்களை எல்லாம் விளக்குகிற போது எந்த சிந்தனைக்கு வந்துடுவாராம், அந்த பாத்திரத்தை எவ்வளவு நல்லா நம்ம விளக்கலாம் அப்படிங்கிற எந்த சிந்தனைக்கு வருவாராம். அப்போ எந்த காரியத்தை செய்கிறோமோ, எந்த விஷயத்தில் ஈடுபடுகிறோமோ அதுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும். அப்போ ஆண்டாள் நாச்சியார் ஆயர்வாடி பெண்ணாக மாறியதுனாலே முழுமையாக தன்னை ஆயர்வாடி பெண்ணாகவே மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புலம்புறாங்க, கீழ்வானம் வெள்ளன்று அந்த அடையாளத்தையும் சொன்ன நீ கேட்கல, எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனகான்னா நீ அதுக்கும் விளக்கம் சொல்ற, கிருஷ்ணனை பிரிந்து நாம் படக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய ஒரு பொன்னான காலத்தை நாம் இழக்கிறோமே, விடிந்து விட்டால் காளிகள் பின்னே போகும் பிள்ளை என்றோ கிருஷ்ணன். அப்படி அவரும் பசுமைக்க போயிட்டா நம்ம போய் யாரை பார்க்க முடியும்? அதனாலே பெண்ணே நீ இந்த நேரத்தை வீணடிக்க கூடாது, உடனடியாக வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப அந்த பெண் சொல்றாங்க, உங்களுடைய முகவழிப்பட்டு கலைந்து போகிற இருளை பார்த்து நீங்கள் மிரண்டு போய் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய முகவொளியினாலே தான் கிழக்கு பக்கம் வெளுப்பாக தெரிகிறது. இதையெல்லாம் நினைப்பது உங்களுக்கு என்னன்னா, இந்த பகவானுடைய அனுபவத்திலே ஈடுபட்டதுனால சொல்றோம் இல்லையா, ஆர்வ கோளாறு. ஈடுபடணும்னு நினைக்கிறோம், நமக்கு என்ன காரியமோ அதை மட்டும் செய்யணும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆர்வத்தின் மிகுதியினாலே, பக்தியின் மிகுதியினாலே நாம் சில விஷயங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க உங்களுக்கு விபரீத ஞானம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இருள் கலைந்து போவதை எருமை என்று நினைக்கிறீர்கள், அது விபரீத ஞானம். கிழக்கு திசை வெளுக்காமல் இருக்கிறது, உங்களுடைய முகவழிப்பட்டு வெளுப்பதை பார்த்து நீங்கள் என்ன செய்யறீங்க, கிழக்கு விடிந்து விட்டது நினைக்கிறீர்கள். இது விபரீத ஞானமாகவும் அனன்யா ஞானமாக இருக்குது. ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது, இருளை நீங்கள் எருமைகளாக நினைப்பது அனன்யா ஞானம், உள்ளதை உள்ளபடி அறியாத ஞானம். இங்கே கிழக்கு விழுத்து விட்டது என்பது நினைப்பதும் உங்களுக்கு அது அஞ்ஞானத்திலே இருக்கிறது. ஆக இந்த இரண்டு நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதனால? திருப்பாவை நோன்பில் ஈடுபட்டு எப்படியாவது நாம் கண்ணனோடு சேர்ந்து இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தினாலே உங்களுக்கு விபரீத ஞானமும் அனன்யா ஞானமும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால நீங்க கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, நிதானமா இருங்க, நோன்பு நமக்கு சிறப்பாக இன்னைக்கு நடக்கும்னு சொல்றாங்க.
அப்போ அவங்க சொல்றாங்க, எங்களுக்குத்தான் விபரீத ஞானமும் அனன்யா ஞானமும் இருக்கிறது. ஒன்றை மற்றொன்றாக அறியக்கூடிய ஞானம், இல்லாததை இருப்பதாக நினைக்கக்கூடிய ஞானம் எங்களுக்கு இருக்கிறது. நீ அறிவில் சிறந்தவளாயிட்டு, நீ விடிந்ததுக்கு உண்டான அடையாளம் எதையாவது சொல்லு பார்க்கலாம். நாங்கள் இப்போ 2 அடையாளம் சொல்லிட்டோம். கீழ்வானம் வெளுக்க போகுதுன்னு சொல்லிட்டோம், எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான்னு சொல்லிட்டோம். அதையெல்லாம் நீங்க தவறாக சொல்லுகிறேன் நீ சொல்லுகிறாயே. நீ அறிவில் சிறந்தவளாக இருந்தால் நீ விடிந்ததற்கான அடையாளத்தை சொல்லு என்று சொல்லுகிற. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, நம்ம கோஷ்டியில் எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். இப்ப நீங்க வீட்டு முன்னாடி வந்து என்னை கூப்பிடுவதற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஒரு 100 பேர் தான் வந்திருக்கிறீங்க. இதுல இருந்தே விடியலைன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? விடிஞ்சிருந்தா 5 லட்சம் பெண்களும் சேர்ந்து வந்துல என் வாசல் நீங்க கூப்பிட்டுருக்கணும். இப்ப குறைவாகத்தானே இருக்கீங்க. அப்ப இந்த வீச வாசல்ல வந்து நிக்கிற இந்த 100 பேருக்கு உங்களுக்கு ஆர்வ கோளாறுனாலே உங்கள் நினைவு மாறி செயல்படுகிறது. அதனால நான் சொல்றது சரியா இருக்கான்னு பாருங்க. அப்ப கோஷ்டி கம்மியா இருக்கு, அப்ப விடியலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, போவான் போகின்றாரை. எல்லாரும் நேரத்துக்கு எழுந்துட்டாங்க. 5 லட்சம் பேருமே உன்னை தவிர எல்லோருமே எழுந்து திருப்பாவை நோன்பை நோக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போவதற்கு தயாராகி கிளம்பி எல்லாரும் போயிட்டோம். அதான் சொல்றாங்க, போவார் போகின்றாரை. அப்படி போயிட்டோம். போய்கொண்டு இருக்கிற போது பாதி வழியில உன்னைய பற்றி கேட்கும்போது அந்த அம்மாவை காணமேன்னு பார்த்தோம். உண்மையிலே நீ இல்லை என்று தெரிந்த நிலையத்தை என்ன நாங்க அவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட சொல்றாங்க, சர்ப்பம் எப்படி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்குமோ நீ இல்லை என்ற நிலையிலே அங்கேயே நிற்கிறார்கள். அங்கேயே நிற்கிறாங்கன்னா முதல் எப்படி போனாங்க? என்னை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு அந்த மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எப்படி ஆர்வ கோளாறு ஏற்பட்டதோ அதுபோல இந்த திருப்பாவை நோன்பை நாம் சிறப்பாக செய்துவிட்டால் நமக்கு பரமபதம் கிடைக்கும்னு சொன்னாங்களே. பரமபதத்துக்கு எப்படி விரும்பி போகிறோமோ, எத்தனை பேர் விரும்பணும்னு தெரியாது. இன்னைக்கு வந்து பகவான் இப்படியே வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் காரியம்லாம் இருக்கு சாமி, முடிச்சுட்டு வரேன், நீங்கள் இப்போ போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த உண்மையான பக்தர் என்ன செய்கிறாங்க? பரமபதம் போகிறத விரும்புகிறாங்க. அப்படி விரும்பி பரமபதம் போவார் எப்படி போகிறார்களோ அதை போல அவர்கள் சென்று விட்டார்கள். உன்னை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்ன எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதற்கடுத்து எப்படி போனாங்க? அவங்க ஆர்வத்தை சொல்றாங்க. போனவங்களுடைய ஆர்வம் ஏன் வந்தது அப்படின்னு. வைகுண்டத்துக்கே போனா என்ன ஆர்வமா போவோமோ அந்த ஆர்வம் மாதிரி போனாங்க. அதற்கு பிறகு கம்சன் என்ன செய்யறான்னா, அக்குரூரரை அனுப்பி கண்ணனை அழைத்து வா, இங்க வைத்து நம்மளை முடிச்சிருவோம். ஆயர்பாடியில போய் நம்மளால முடிக்க முடியல, எப்படியாவது கண்ணன் தப்பிச்சு விடுகிறான். அதனால என்ன செய்யலாம், நீங்க கூப்பிட்டு வா, இந்த அரசவையிலே வைத்து அவனை முடித்து விடலாம் என்று சொல்லி மனதில் வைத்து கொண்டு அக்குரூரரை கூப்பிட்டு, நீ போய் கூப்பிட்டா தான் கண்ணன் வருவான், நீ தான் கொஞ்சம் கிருஷ்ண பக்தர் என் கூட இருக்கிறதுலேயே, அதனால நீங்க போய் கூப்பிட்டு வரையான்னு கேட்கிறான். அப்ப அக்குரூருக்கு நல்லா தெரியும், நம்மளை போய் கண்ணனை அழைத்து வரை சொல்லுவதே அவனை கொல்வதற்காகத்தான் ஏற்பாடு செய்கிறான். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நாம் கண்ணனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகிறது. அப்ப என்ன நினைச்சாரு, கூப்பிட்டு வந்த பிறகு கண்ணன் காப்பாத்திக்கலாம், கூப்பிட போறோம்ன்ற நிலையிலேயாவது கண்ணனை பார்க்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குமேன்னு அவருக்கு ஆர்வம் வந்துருச்சு. அந்த ஆர்வத்தில் நீங்க போயிட்டு வரீங்களான்னு சொல்லி ஒரு முடிக்கிறதுக்குள்ள அவர் கிளம்பி போயிட்டார். அவர் எவ்வளவு ஆர்வத்தோடு போனார்களோ அதே ஆர்வத்தோடு இவர்கள் போனார்கள். திருமலைக்கு போறவங்க எந்த உற்சாகத்தோடு போறாங்களோ அந்த உற்சாகத்தோடு போய்விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ கேட்குறாங்க, அப்படி ஆர்வம் வரும்போது என்னைய மறந்துட்டீங்கல்ல, என்னை கூப்பிடணும்னு எண்ணம் இல்லாமல் போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு நல்லது நடந்தால் போதும்னு போயிட்டீங்கல்ல, இனி வந்து திருப்பி என்னைய அழைப்பதனால என்ன பிரயோஜனம்? போனவங்க அப்படியே போகட்டும், நீங்கள் போய் இன்னைக்கு நோம்பை நடத்துங்க. அது வேற, நீங்க இல்லைன்னு சொன்னதுமே அவங்க அங்கேயே அசையாமல் நிற்கிறார்கள், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். அப்போ கோஷ்டி என்ன செய்யுது, சேவிக்கிற இடத்துக்கும் போகாம வீட்டிலையும் இல்லாம நடு வழியிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதுக்கு ஒரு முடிவு செய்யணும். நாங்கள் என்ன செஞ்சோம், சரி ஆனதாகி போச்சு, நீங்கள் இங்கேயே நில்லுங்க, நாங்கள்லாம் போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு வரோம்னு சில பேர் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவர்கள் எப்படி நின்னாங்கன்னா, திருவானை நின்னானை கண்டாய்,
சத்தியம் பண்ணது போல அங்கே நிற்கிறார்கள். அவர்களை அங்கே நிற்க வைத்துவிட்டு உன்னை கூவுவான் வந்து நின்றோம், உன்னை அழைப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அழைப்பதற்கு நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா? உன்னை அழைப்பது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம், இந்த கோஷ்டிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். நீயும் எங்களோடு சேர்ந்து வந்து இருந்தால் கண்ணன் நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செய்து கொடுப்பான்ங்கிற அந்த ஆர்வத்தோடு நாங்கள் உன்னை கூவுவதையே பிரயோஜனமாக கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் போவதையே பிரயோஜனமாக கொண்டு அங்கே நின்றார்கள். நாங்கள் உன்னை அழைப்பதையே ஒரு பிரயோஜனமாக நினைத்து இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் வந்த ஆர்வம் எப்படி இருக்கு தெரியுமா? விபீஷணாழ்வார் இலங்கையிலேருந்தே புறப்பட்டு ராமனிடம் சரணமடைய வேண்டும் என்று வருகிற போது அவர் எந்த ஆர்வத்திலே வந்தாரோ, அந்த கடலினுடைய கரையிலே வந்து நின்றாரோ, அந்த விபீஷனுடைய ஆர்வத்தை போல நாங்களும் உன்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் கடற்கரையிலே ராமனுடைய அனுமதிக்கு காத்திருந்தார் போல நாங்கள் உன்னுடைய அனுமதிக்காக நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம். அதான் கூவான் வந்து நின்றோம் என்று சொல்லுகிறார். அந்த பெண்களுக்கெல்லாம் வாசலிலே வந்து தரிக்க வேண்டும் சொல்வைக்கு காரணம் என்ன? இந்த அம்மா வந்து கட்டாயம் இந்த கோஷ்டியில கலந்துக்கிற வேணும். எங்க நிலை என்ன இருக்கிறதுன்னா, நீ வரலைன்னா கோஷ்டியே நிறைவடையாது, உன்னை பிரிந்தால் நாங்கள் உயிர் தரிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஏற்றம் பெற்ற பெண்ணாக இருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? கோதுகளமுடைய பாவாய். ஏன்னா நீ வந்து கண்ணனுடைய அனுபவத்திலே மிகவும் குதூகலிக்கக்கூடிய பெண்ணாக, சந்தோஷப்படக்கூடிய பெண்ணாக, அளவு கடந்த பக்தியை அவன் மேலே வைத்திருப்பதனாலே கண்ணன் உன்னுடைய தெருவழியே சென்றால் கூட உன்னுடைய வீட்டிலே வந்து உன்னை நலம் விசாரிக்கக்கூடிய நிலையிலே அவன் இருக்கிறான். உன்னிடத்திலே மிகவும் அவன் பாசம் வைத்திருக்கிறான். நீ வந்து எங்களோட இருந்து சொன்னால்தான் நம்ம கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதனாலே, நீ கிருஷ்ணனுக்கு புசகார பூதையாக இருப்பதனாலே, அவனிட்ட வழக்கான நிலையிலே நீ சீதாபிராட்டி எப்படி இருக்கிறார்களோ அதற்கு சமமாக நீ இருக்கக்கூடியவளாக இருப்பதனாலே உன்னை அழைத்து கொண்டே போக வேண்டும் என்ற முடிவோடு வந்திருக்கிறோம். ஏதோ உன்னைய கூப்பிடாம போயிட்டோம்ங்கிற ஒரு சிறு தவறு நடந்து போச்சு, அதுக்காக நீ கோபித்து கொண்டு இன்றைக்கு கோஷ்டியில கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது, நீ நிச்சயமாக எழுந்து வர வேண்டும் என்று சொல்லுகிற போது பாவாய் அப்படிங்கிற. ஏன் இந்த இடத்துல பாவாயின்னு சொல்றாங்க? ஒரு பெண்களுடைய வருத்தம் பெண்ணுக்கு தெரியும், கண்ணனுக்கு பெண்களுடைய வருத்தம் தெரியாது. அவன் அவர்களை வருத்தப்பட வைக்கிறது, தீம்பு செய்வதே அவனுடைய வேலை. அவனுக்கு எங்களுடைய நிலை புரியாமல் இருப்பது என்பது சகஜமாக இருக்கலாம். ஆனால் நீயும் ஒரு பெண், எங்களுடைய மனதிலே என்ன துன்பம் இருக்கிறது, என்ன வருத்தம் இருக்கிறது, நீ கலந்து கொள்ளாதனால என்ன துன்பத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்பது உனக்கு தெரியும். அதனால பெண்ணாக இருக்கிற நீ எழுந்து வர வேண்டும் என்று சொல்லுவது. இதை பற்றி பட்டர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றாராம். இந்த பகவானுடைய பிரிவினுடைய துன்பத்தை ஆண்கள் பெருமாள் கோஷ்டி உணர்வதை விட ஆண்டாள் கோஷ்டி உணர்வதுதான் மிகப்பெரிய சிறப்பாக இருக்குமா. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பிரிவினுடைய தாக்கம் தெரியும். அதனால இந்த பெருமாள் கோஷ்டிக்கு அவ்வளவு அக்கறை இருக்காதான். அதனால தான் இங்கே கோஷ்டியில் கலந்து கொள்ளும்போது கூட பெருமாள் கோஷ்டி குறைவாக இருக்கிறாங்க, ஆண்டாள் கோஷ்டி அதிகமாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவர்களுக்குத்தான் அந்த பிரிவினுடைய பாதிப்பு தெரியும் என்பதனால அவர்கள் இதை முழுமையாக உணர்ந்து வருவார்கள். அதனாலே பெண்ணே நீ எழுந்து வர வேணும் என்று கூப்பிடுகிறார்கள். அப்போ அந்த பெண்ணு கேட்குறாங்க, இப்போ நம்ம எழுந்து போய் என்ன செய்ய போகிறோம்? நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஏதாவது இருக்கா? இன்னும் மார்கழி 22 நாள் இருக்கு, இன்னைக்கே செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கு? எதனால என்னை இப்படி கட்டாயப்படுத்தி அழைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது, அவனை பாடி அவனுடைய நாமங்களை சொல்லி அவனுக்கு நாம் நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவனோடு சேர்ந்ததுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? கண்ணன் தான் நம்ம எப்பயுமே நம்ம ஊர்ல இருக்கார, அப்படியெல்லாம் இல்லை. மற்ற தினங்களிலே இந்த ஆயர்கள் நம்ம கண்ணனோடு சேர விட மாட்டார். அப்படி சேர விடாத வருத்தத்தினாலே நம்ம என்ன செய்வோம்? நம்ம இருந்த வீட்டிலே இருந்து, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து மனதாலேயே கண்ணனோடு நாம் நெருங்கி இருப்போம். இப்போது அப்படி அல்ல, நேரடியாக கண்ணனோடையே இருந்து இந்த நோன்பை செய்வதற்கு நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அதனால இந்த வாய்ப்பையும் நாம் வீணடித்து விடாமல்
அவனுடைய அனுபவத்தில் ஈடுபட்டு அந்த அனுபவத்தை நாம் பெறுவதற்காக நாம் என்ன செய்யணும்? அவனை பாடிவிட்டு என்ன செய்யணும்? பறை கொண்டு. அப்படி அவனை பாடினால் நமக்கு தேவையான அனைத்தையும் தருவான். பறைன்னு சொல்லும்போது ஊராருக்கு உண்டான நன்மையும் சேர்கிறது, நமக்கு உண்டான நன்மையும் இங்கே சொல்லுகிறார். அப்படி பறை வந்து சேரும். ஊராருக்கு நோன்பு, நமக்கு கைங்கரியம். நமக்கு வேண்டிய பறை என்ன? பலன் என்ன? பகவானுக்கே செய்வது. எப்போது? எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற நிலையில இப்படி கண்ணனோடு சேர்ந்து நாம் அனுபவித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அவனுக்கே கைங்கரியம் செய்யக்கூடிய சிறப்பு. இந்த ஊராருக்கு சுபிச்சமாக மழை பெய்து இங்கே எல்லா வளங்களும் நிறைந்து பசுக்களுக்கு மேய்ச்சலுக்கு உண்டான தீவனங்கள் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும். அதனாலே அவனிடத்திலே நாம் பறை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல. அப்ப இவங்க கேட்குறாங்க, அவர் கண்ணன் இந்த ஊருக்கு தலைவனுடைய மகன், நம்ம கேட்டால் நம்ம கேட்குற விஷயத்தெல்லாம் தருவாரா? தரக்கூடிய மனநிலை இருப்பாரா? நமக்கு பார்ப்போம். இப்போ சின்ன ஏதாவது நன்கொடை வாசல்னா இங்கே நம்ம தைரியமாக கேட்போம், நம்ம கோஷ்டியிலேருந்து கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஒரு பெரிய நபர்கிட்ட போய் கேட்க போனால் பல யோசனை ஓடும். போனால் அவர் இருப்பாரா? இருந்தாலும் நம்மளை பார்ப்பாரா? பார்த்தாலும் நம்ம சொல்கிற கோரிக்கையை ஏற்பாரா? ஏற்றுக்கொண்டாலும் நம்ம கேட்கக்கூடிய நன்கொடையை தருவாராங்கிற குழப்பம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு குழப்ப மனநிலையில் தான் அவர்கிட்ட நம்ம போவோம். அதே மாதிரி இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, அவர் மிகப்பெரியவராச்சே, அவர்கிட்ட போனால் நமக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் தருவாரா? நமக்கான கைங்கரியத்தையும் இந்த ஊருக்கான நன்மையும் ஒரு சேர கொடுப்பாரா? அந்த கொடுக்கக்கூடிய மனசு அவரிடத்துல இருக்கா என்று கேட்கிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, மாவாய் பிளந்தானே, குதிரை வடிவத்திலே வந்த அரக்கனை கொன்று நமக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை நீக்கினானே. அப்போ வரலையா? நம்ம போய் அசுரை வந்துட்டான், வாங்க எங்களை காப்பாத்துங்க நம்ம கேட்டோமா? அவராக வந்து நம்மளை காப்பாற்றலையான்னா? காப்பாற்றினாரு. அதெல்லாம் முன்னாடி. ஏன் முன்னாடி? இப்போ என்னாச்சு? இப்போ அதே கண்ணன் தானே. இடையில இந்த அசுரரெல்லாம் கொள்றதுக்கும் கம்சனை கொள்றதுக்கும் மதுரா நகருக்கு போனார் இல்லையா? அப்படி நகரத்துக்கு போகிற போது அங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற வசதியெல்லாம் பார்த்துருக்கிறார். அவர்களையெல்லாம் பார்த்த கண்ணனுக்கு இந்த ஆயர்பாடியில தலைக்கு குளிச்சா உடம்புக்கு குளிக்காம, உடம்புக்கு குளிச்சா தலைக்கு குளிக்காம இருக்கிற ஒரு விஷயத்தை கிரமமாக அணிய தெரியாது. ஒரு ஆபரணம் கொடுத்தா கூட அதை சரியா எங்க சேர்க்கணும்னு தெரியாது. கம்மல் கொடுத்தா மூக்கில் போடுறது, மூக்கத்தியை கொடுத்தா காதில் போடுறதுன்னு இப்படியெல்லாம் நம்ம அலங்காரமே சரியாக பண்ண மாட்டோமே. இப்போ நம்மளையெல்லாம் விரும்ப மாட்டார் அவர். ஏன்னா அவர் நகர பெண்களை பார்த்து விட்டார். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம போனால் வாங்க வாங்க உங்களுக்கு நான் நல்லா செய்கிறேன்னு சொல்ல மாட்டாரோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்று இவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க அவங்க, எந்த நிலையிலும் கண்ணன் தன் நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார். அவனுக்கு எல்லா ஆத்மாக்களும் ஒன்று தான். அவன் கேட்கக்கூடிய அலங்காரம் என்ன? நேரிழையீர் என்று சொன்னார், செல்வ சிறுமீர்கள் சொன்னார். எப்போ திருப்பாவை நோன்பில் ஈடுபட்ட பிறகு நாமும் சகல விதமான ஆபரணங்களும் அணிந்து அழகுள்ளவர்களாக ஆகிவிட்டோம். மிகுந்த செல்வமான அவனுடைய கைங்கரிய செல்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால அவன் நிச்சயமாக நம்மளை ஒதுக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, ஈஸ்வர்களுக்கும் மேலான மகேஸ்வரனும் தேவதைகளுக்கு மேலான தேவதையுமான அவனை, அவன் தேவாதி தேவன். அதனால அவன்கிட்ட பாகுபாடு இருக்காது, அனைவரையும் ஒன்றாக பாவிப்பான் என்ற நிலை இருப்பதனாலே நாம் அவனை சரணமடைந்தால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வான். அதான் சொல்ற வேதத்துல, அரசனே சாஸ்திரங்களுடன் கூடிய எல்லா வேதங்களும் அறிய தகுந்த சர்வ வஸ்துக்களும் சகல யஜ்யங்களும் யாகத்தில் ஆதாரிக்கப்படும் எல்லா தேவதைகளும் கிருஷ்ணனே. அவனே தேவாதி தேவன். அவனுக்கு மேலான வேறு தேவதைகள் இல்லை. இந்த விஷயத்தை யார் உள்ளபடி அறிகிறார்களோ, இங்க வந்து பிறந்திருக்கக்கூடிய கண்ணன் யார்? தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவன். யாகங்களும் தவங்களும் தியானங்களும் எல்லாம் யாரை போய் சேருகிறது? அவனையே போய் சேருகிறது என்று அறிந்தவர்களுக்கே நன்மை கிடைக்குமா? நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லையா? நம்ம யாகம் செய்யணும், தவம் செய்யணும், தியானம் செய்யணும் நினைச்சாலும் கூட
நமக்கு இன்னைக்கு வாழ்க்கை முறையில் அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியாத நிலை இருந்தாலும் கூட கண்ணன் இதுக்கு தகுதியாக இருக்கிறான், அவன்தான் மேன்மையானவன் என்று அறிந்தாலே நமக்கு நன்மை ஏற்படும் என்று விஷயம் சொல்லியிருக்கிறது. அதற்கு மேலே கிருஷ்ணனே உலகக்கெல்லாம் கர்த்தாவாகவும் சம்ஸ்காரனாகவும் சாரமான இந்த எல்லா பிராணிகளுக்கும் கிருஷ்ணனாகவா என்று இருக்கிறான். எல்லாவற்றிலும் அந்தரியாமியாக நீக்கமர கலந்திருக்கிறானே, அதனால அவன் எல்லாரையும் சமமாகத்தான் பாவிப்பான், நம்மை அப்படி ஒதுக்க மாட்டான். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் இப்போ குணம் மாறிடுச்சு, நம்மளெல்லாம் கேட்டு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாரா என்று சொன்னதுக்கு அவன் தேவாதி தேவன் என்ற விஷயத்தை சொல்லி அதுக்குண்டான எல்லாம் இங்கே சொல்லுகிறான். அப்படி தேவாதி தேவனாக இருக்கிறான், அதனாலே நம்மளை ஒதுக்க மாட்டான். அப்படிப்பட்டவனை நாம் என்ன செய்யணும்? தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று சொல்லுகிறார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அப்படி நாம் சென்று சேவித்தா அவன் நம்ம சில நேரங்களில் சங்கடப்படுவான். ஏன்னா அவன் உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த வேலையை தான் அவர் செய்கிறார். படைக்கிறத ஒரு திட்ட கொடுத்துட்டாரு, அழிக்கிறத ஒரு திட்ட கொடுக்குறாரு. படைக்கிறதும் அழிக்கிறதும் கொஞ்சம் சுலபமான வேலை, ஆனால் உன்னை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது தான் மிகப்பெரிய வேலை. அதனால இவர் அந்த வேலையை எடுத்திருக்கிறார். அப்படி காப்பாற்றக்கூடியவர் என்ன செய்யணும்? யார் யாருக்கு ஆபத்து இருக்கிறதோ, யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கள் கூப்பிடாமலேயே அங்கே போய் நின்று இவர் அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும். நமக்கு அந்த காரியத்தை செய்யலை, அதனால நம்ம கண்ணனை பிரிந்த இந்த தகிப்பிலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட கண்ணனை சென்று நாம் சேவித்தால், அவன் இருக்கும் இடத்துல தேடி நாம் போனா ரொம்ப வெக்கப்படுவார். நாம போய் காப்பாற்ற வேண்டியது இருக்கு, என்னைய காப்பாத்துக்கன்னு இவங்களை வர விட்டுட்டோமே, அப்போ நம்ம கடமையை நம்ம சரியாக செய்யவில்லை. அதை இவர்கள் மறைமுகமாக நமக்கு உணர்த்தி விட்டார்கள் நம்மளை தேடி வந்து. அதனால என்ன ஆகுது? அவன் சிறிய லஜ்ஜை அடைகிறான். ஏங்க இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமன் காட்டுக்கு போகிற போது அந்த தண்டகாரண்யத்தில் இருந்த ரிஷிகளும் முனிவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ராமன் வந்திருக்கிறான், நமக்கு நன்மை ஏற்பட்டு விடும் என்கிற நினைப்போடு அந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய தேகங்களை எல்லாம் காட்டினார்களாம், வந்து வணங்கினார்களாம். ராமா, எங்க பாரு, எனக்கு ஒரு கை இல்லை, எனக்கு ஒரு கால் இல்லை, எனக்கு 2 காது இல்லை, என் மூக்கு இல்லை, இப்படி எங்கள் தேகத்தை எல்லாம் அங்ககீனப்படுத்துகிறான் அசுரன். ஏன் கொல்லாம தேகத்தை அங்கீகீனப்படுத்தணும்னா, தேகம் ஊனமாக இருக்கிறவர்கள் வேதத்தை படிக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதனால எங்களை இப்படியெல்லாம் ஆக்கிட்டா நாங்கள் வேதத்தை சேவிக்க முடியாமலும் உனக்கு ஆராதனை செய்ய முடியாத நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களை எல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறான் பாருன்னு அவங்கெல்லாம் ராமன் முன்னே நிற்கிற போது அவன் உண்மையிலேயே கலங்கி நின்றானால், மனதிலே வெட்கப்பட்டான். இவர்களுக்கு இவ்வளவு ஆபத்து வருவதற்கு நம்முடைய அஜாக்கிரதையும் ஒரு காரணமாக இருந்து விட்டது. நாம் அல்லவோ தேடி வந்து இவர்களுக்கான நன்மையை செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? நம்ம வந்த இடத்துல நம்மளை தேடி வந்து அவருடைய நிலைமை சொல்கிற அளவுக்கு செய்து விட்டோமே என்கிற வேதனை மிக அடைந்தார். அதனால என்ன சொன்னாங்க? அந்த முனிவர்களும் யோகிகளும் எப்படி போய் கண்ணனிடத்திலே போய் சேர்ந்தார்களோ அதை போல நாம் என்ன செய்யணும்? நாம் எல்லாரும் போய் உன்னை பிரிந்து நாங்கள் படக்கூடிய துன்பத்தை பார் என்று சொல்லி நின்னா அவர் உண்மையிலேயே கலங்கி நின்று, ஏன்னா யாருக்கு பெருமாளுக்கு யார் இடையூறு செஞ்சாலும் அவர் எடுத்துக்கிற மாட்டாராம். இறைவன் எவ்வளவோ துவேஷமா பேசினான், ஒன்றும் எடுத்துக்கல. பிரகலாதனுக்கு ஒரு ஆபத்து எடுக்கிற போது அவன் வீய அங்கு அப்பொழுதே சிங்கப்பிரானாக தோன்றினான். நமக்கு ஆபத்து வந்தால் காப்பாற்றக்கூடிய இடத்துல முதல்ல பெருமாள் இருக்கிறார். அதில் பல அவதாரங்கள் இருக்கிறது. அதில் யார் முதல்ல வருவான்னா, நேர காலமே கிடையாது என்கிற நிலையில் இருக்கிற நரசிம்மன் அழகிய சிங்கனாக வந்து நம்மளை காப்பாற்றுவான் என்று சொல்லியிருக்கிறார்களே. அதனால நம்முடைய இந்த நிலையையும் அவன் பார்த்து நமக்கு நல்லது செய்வான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னாலும் சில விஷயங்கள்லாம் நடக்காம போகுதுன்னு சொல்றாங்களே. பரதன் போய் சரணாகதி பண்ணாரு, அண்ணா எப்படியாவது நீ காட்டிலேருந்து நாட்டுக்கு வந்துடுறா, நீ தான் பட்டம் சுட்டணும், உன் கீழே தான் நாங்கள் வேலை பார்க்கணும்னு சொன்னானே. அப்படி காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் நடக்காமல் போய்விட்டேன்னா நோக்கம் பெரிதாக இருக்கிற போது அந்த பரதனுடைய சரணாகதியை 14 வருடம் கழிச்சு வந்து நிறைவேற்றி கொடுத்தார்.
எனக்கு சில காரியங்கள் இருக்கிறது, அதனாலே தான் நான் வனவாசம் போகிறேன் என்பதை மனதிலே வைத்து கொண்டுதான் அப்படி செய்தானே ஒழிய வேறு எந்த காரணம் இல்லை. அதனால நாம் நிச்சயமாக அவனிடத்திலே சென்றால் நமக்கு வேண்டிய நன்மையை அவன் செய்வான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அந்த காரியத்தை நிச்சயமாக செய்து கொடுப்பான். அது ரெட்டிப்பு பொறுப்பு அங்கே வந்து விடுகிறது. நாம் போய் காப்பாற்ற வேண்டியது இருக்க, அவர்கள் நம்மளை தேடி வந்து விட்டார்கள். இனி இவர்கள் விஷயத்தில் நாம் தாமதப்படுத்தக்கூடாது என்று உடனடியாக அவருடைய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்திலே பகவான் இருக்கிறான். அப்படி நம்ம போகும்போது அவன் என்ன செய்கிறாருன்னா, சில வீட்டுக்கெல்லாம் போவோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக போவோம், இல்லை சும்மா போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம்னு நினைப்போம், இல்லை அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்களே போய் பார்த்துட்டு வரலான்னு போவோம், இல்லை அவர் ஏதோ ஒரு சிறு வருத்தத்தில் இருக்கிறாராம் போய் கொஞ்சம் நேரம் பேசினா அவருக்கு ஆறுதலாக இருக்குன்னு நினச்சி போவோம். அப்படி போகிற போது நம்மளை வரவேற்கிற பாங்கு இருக்கு இல்லையா, அதுலேயே நம்மளை பற்றி அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போகும். வாங்க இப்போதான் கண்ணு தெரிஞ்சதான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏண்டா வந்தேன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நம்ம அந்த துன்பத்தில் இருக்கிற போது இவர் வந்து பேசினால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நினைப்பவர் வந்துவிட்டால் என்ன செய்வாங்க, இவர்களுடைய உயர்ந்த நிலையிலிருந்து வந்தால் என்ன செய்வாங்க, இருந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடி சென்று வாங்க 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவர்களை வரவேற்பார். வரவேற்று நீங்கள் காப்பி சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி கொடுங்க, உங்களுக்கு விருப்பமான பதார்த்தத்தெல்லாம் செய்ய சொல்கிறேன், நீங்கள் இருந்து எங்களோட சாப்பிட்டு விட்டு தான் போகணும், உடனடியே கிளம்பக்கூடாது, இன்னைக்கு போகலனாலும் பரவாயில்ல, இருந்து தங்கிட்டு நாளைக்கு போங்கன்னு உபசரிப்பாங்க. அதை போல் இப்போ பகவான் என்ன செய்கிறாராம், நாம் போய் ரட்சிக்க வேண்டி அவங்க வீட்டுக்கு போக இருக்க, அவங்க எல்லாரும் தேடி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டானே ஓடி வந்து ஆவா வென்று வந்தார். ஆகா வந்துட்டீங்களா, உங்களை வர வச்சுட்டேனே, மகப்பெரிய தவறு செய்துட்டேனே, ஆனாலும் நீங்கள் வந்ததிலே எனக்கு மகிழ்ச்சி என்று ஆர்வத்தோடு ஓடி வந்து அவர்களெல்லாம் ஒவ்வொருவரையும் கட்டி தழுவி அணைப்பான். ஆவா வென்று ஆராய்ந்து அருள்வான். அவர் வரவேற்று உபசரிப்பு பண்ணி, உங்களுக்கு என்ன வேணும், நான் வந்து கேட்கறதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்க, பெரிய தவறு நடந்து போச்சு, இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன். அப்படி செய்வாரா? கண்ணன் வந்தெல்லாம் நம்மளையெல்லாம் வரவேற்பாரான்னா, குசேலன் மிக ஏழ்மை நிலையிலே இருந்தார். அவருக்கு வஸ்திரமே போட்டிருக்கிற வஸ்திரத்தை தவிர வேறு வஸ்திரம் இல்லாத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தவர். பிள்ளைகளை வளர்க்க முடியலை, குடும்பத்தை பார்க்க முடியலை. அவருடைய மனைவியினுடைய ஆலோசனையின் பேரில் கண்ணனை பார்க்க போகிறார். அப்படி கண்ணனை பார்க்குற போகிற போது அவன் அந்த நாட்டுக்கு மன்னனாக இருக்கிறார். போகிற குசேலன் பரத்தையாக எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் ஏழ்மை நிலை தெரியக்கூடிய அளவிலே போய் நிற்கிறார். அப்போ என்ன பண்ணார், போய் குளிச்சுட்டு துணிமணி மாற்றிட்டு வா, அப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்லலை. குசேலன் எந்த நிலையிலே வந்தாரே இவர் எந்திரிச்சு ஓடுறார். குசேலா நீ வந்து விட்டியா அப்படின்னு போய் கட்டி தழுவி, அவையில் அவ்வளோ பேர் இருக்கிற போதும் குசேலனை அழைத்து கொண்டு வந்து தான் அமரக்கூடிய அந்த ஆசனத்திலே அமர வைத்து, என் நண்பன் வந்து விட்டானே என்று அவனுக்கு பாத பூஜை செய்தார். அதான் அந்த ஆவாவென்று ஆராய்ந்தார்லே ரொம்பவே. அப்படி இவர் உபசரித்த அந்த வேகத்தில் குசேலன் என்ன கேட்க வந்தான்னு மறந்துட்டார். எனக்கு கஷ்டம், கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்க வந்தவர் கண்ணன் செய்கிற உபசரிப்பை பார்த்துட்டு மறந்துட்டார். ஆனாலும் கூட ஆவாவென்று ஆராய்ந்து ஏன் வந்திருக்காங்கன்னு அவருக்கு மனசில் தெரியும். ஏன்னா வர்ற நிலையே தெரியுது இல்லையா. அதனால் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட இருக்க அந்த அழுக்கு துணியிலே அவர் கட்டி கொண்டு வந்த அந்த அவளை வாங்கி உண்கிற போது அங்கே செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறது குசேலனுடைய வீட்டில். அதனால் நீ அப்படியெல்லாம் அவர் மதுராபுரிக்கு போயிட்டு வந்ததுனால நம்மளை மறந்துடுவார், அவர் தேவாதி தேவனாக இருக்கான்னு சொன்னால் அதனாலையும் நம்மளை மறந்துடுவாருன்னு சொல்கிற. உண்மையான பக்தியோடு அவனை பூர்ணமாக சரணமடைந்து அவனிடத்திலே போனால் நாம் நினைக்கக்கூடிய நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுப்பார் என்ற செய்தியைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.